எங்கே போகிறோம்? ஹைக்கிங். அந்த மலைக்கு போகிறோம், இந்த மலைக்கும் போகிறோம். குபா நேஷனல் பார்க் சண்டிகர். ஒன்ன சத்து சத்துன்னு அடிய போட்டு விட்டுருவேன். என்ன சண்டைக்கு கூட்டாம ஒன்னா பந்தயம் போட்டு நாம்பிய போல வந்தடி. தெரியுது என்னச்சும். இது பிடிங்க பிடிங்க. இதுக்கு இது இவ்வளோ இருக்குல்ல மேக்ஸிமம். அது ஃபுல் இல்லை, ஃபுல்லாக இல்லை. ஓகே தான், இது பாய்க்கலாம். எப்படி என்னது கேட்கவே இல்ல. துபாயில இருந்து பாடினா மொழிகான கேட்க. சன்ரைஸ் இந்த பக்கம் மின்னுக்கா இருந்தா தெரியும். நடந்து போமா, நடந்து போவாங்க. பிடிக்கல ஆஃப் பண்ணிடுறேன். அதனால இந்த இதுவா இதை மையம் எடுத்து ட்ரூடஸ்ன்னு எழுதியிருந்தது முதல்ல பார்த்து. ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டோம் குபா நேஷ்னல் பார்க்குக்கு. ஆனால் வந்து என்ட்ரன்ஸ் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டோம்ல. லெவல் பங்க்சுவல் என்ட்ரி வந்து 8 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். கொஞ்சம் கீழே நடந்து போனால் வந்து தெரியுது. இப்போ மறுபடியும் இதையும் ஹைக் பண்ணி தான் வரணும், தெரியல. இதையே ஹைக் பண்ண கஷ்டப்பட்டீங்கன்னா உள்ள போய் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. எடுத்துக்கிறியா அங்கேருந்து இதை மாதிரி குச்சி என்ன மாதிரி குச்சி வேணும்? பெரிய குச்சியா சின்ன குச்சியா? அவங்களுக்கு பெருசு தான் பிடிக்குமா? Flush feminine product, trash tissue and disposable wipes. அப்பயும் புரியாததுங்க. ஓகே, அதனால தான் அடைக்குது, இல்லைன்னா அடைக்காது. குச்சி இருக்குல்ல, குச்சி உண்டுங்க. அது வாட்டர்ஃபாலோட பாதை எப்படி? லைக் இது மாதிரி தானே? அந்த பிளாக் கலர் இருக்குதுமா, அப்படியே இறங்கிட்டு அங்கே கனெக்ட் ஆகுது பாரு. ஸோ அப்படியே வாட்டர்ஃபால் போயிடலாம். அப்புறம் மெயின் ட்ரெயில் கொண்டு போயிடலாம். ஓகே, நாங்கள் ஒரு வழியா சோழர்கள் வாழ்ந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். சேர்ந்துட்டோம். தெரியுதா? ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் யாராவது ஒரு ஃபோனில் ஸ்கேன் பண்ணிவிட்டு எல்லாரோட பேரும் ஈஸி பண்ணணும். இங்கே இருக்குது ஸ்கேன் கியூஆர் கோட் இங்கே இருக்குது. வீட்டில் இருந்து ஸ்கேன் பண்ணிடாதீங்க, முடியாது. வீட்டில் இருந்து ஸ்கேன் பண்ணிட்டு வீட்டில் இருக்கு. பசிக்குது. அப்புறம் நம்ம போயிட்டு கடை தேடிட்டு சாப்பிட்டுட்டு ஹைக் பண்ணுவோம். இருக்கு கேட்டேன் இப்போதான் அவர்கிட்ட. உள்ள நானாஸ் பானிபூரி பூத்து போட்டுருக்கா? முன்னுக்கே டிஷாஸ் பானிபூரி பூத்து பார்த்து காப்பிரைட் வந்துற போது பார்த்துக்கோங்க. அப்புறம் கூட அந்த அண்ணனும் இருக்காரு, ஸ்டாப்பாக்கு வாங்கி கொடுத்துட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். ரொம்ப வயசு பத்தி நான் பேசாதீங்க.
நம்புங்க, வழி கிடைக்கும், நம்புங்க. பார்த்தா மகமா இது தேடி கொடுப்போம். பார்த்து 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 பார்த்துக்கா. ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. தெரியுதா? ஆமா, அதுதான் காலு, அது மாலை. இப்போ நான் எப்படி காமிச்சு இந்த பூமியில புத்திக்குள்ள தீப்பொறி காட்டு வச்சிருக்கி காட்டு பத்தி 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 பார்த்து சரியா, நீ கை வச்சிடாதீங்க. ஓடை சத்தம் கேட்கிறது, கேட்கிறதா? அருவி சத்தம் தான் கேட்கிறது. அது ஓடை நடக்குது. ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம் ஓடை சுத்தப்பட்டு சும்மா பார்த்துருக்கியா?
One eternity later. இதுதான் சுகமா கடவுளின் வரமா கண்களின் கண்ணீர் தாலாட்டுமா தாயும் இல்லை தாரமும் இல்லை மகனின் மகளே நீ ஓடிவா தோளில் ஒன்று மடியில் ஒன்று உணர்ந்தால் மட்டும் புரியும் உயிர் மட்டும் இது போதும் வானம் பறந்து பார்க்க எங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா இந்த கடலில் சீரலாம் இந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் தென்றலே ஆதி மன்னா வீராதி வீரா எங்கள் நண்பா பாண்டி. A few moments later. இந்த கடை பேரு அது மாதிரி சொல்லணும். கடை பேரு அப்புறமா கட்டுவோம். ஏன் ஹைக்கிங் முடிச்சிட்டு வந்து இதுதான் நிலைமை. நீ இது கசுக்குது நீ சோறு இல்ல சோறு கோழி அது அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி இறங்கி வந்து சாப்பாடு மட்டும் இப்படி கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. சூப்பர் விட்டுட்ட பத்தியா சூப்பர் வேறவே சூப்பர். அப்புறமா கடை கட்டுவோம். அதாவது அவங்க யாருமே சாப்பாடு முடிக்கல, ஏன்னா அந்த மீ வந்து கசக்குது. ஆனால் மீக்கோலோ கறி கேட்டாங்க. மீக்கோலோ கொசவங்க வேணுமா? அவங்கெல்லாம் தமிழில் டிஸ்கஸ் பண்ணி வேணாவே வேணாம், எங்களுக்கு வந்து இந்த மீ போரிங் தான் வேணும். அவள் அப்படி போனால் போறீங்க இந்த மீலாம் இருக்கிற மங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு லுக்கு ஒன்று விட்டு போனான். என்னோட மீக்கோலோ அடி வேணாம், நீங்கள் இப்போ திங்க அதே நீங்கள் தின்னுங்க.